அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா குடல் கிரேவி எப்படி செய்வதுன்னு வாங்க. ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயத்தையும் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ நான் குக்கரில் வைக்க போகிறனால குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். பட்டை, ஏலக்காய், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. வாங்க, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் 2 பச்சை மிளகாய், இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குடலை கட் பண்ணி வச்சுருந்த குடலை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு. இப்போ 2 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் நல்லா 4-5 விசில் வரையும் நல்லா அடிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா விசில் அடிக்க வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்குதுன்னு பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.